அதாவது இந்த சினிமா ஃபைட்ஸ் ஃபேன் ஃபைட்ஸா இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து அது கண்ட்ரோல்டா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா பொலிட்டிக்ஸ்னு வந்ததுக்கப்புறம் எங்க போனாலும் வந்து இவனுங்களை சொல்றது இவங்களை ப்ளீஸ் பண்ற மாதிரியான மட்டும்தான் நம்ம பேசணும். அப்படி பேசலனா இந்த டிஎம்கே ஊபி 200 ஊபி அப்படின்றாங்க. என்ன சொல்ல வரோம், ஈவன் இஃப் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா சொன்னாலுமே அவங்களுக்கு அதுதான் தெரியுது, டெம்ப்ளேட் மாதிரி பேசுறாங்க. லிட்டரலா வந்து பராசக்தி வந்து படம் நான் பார்த்தேன். ஆனா இவங்க இப்ப இந்த சோசியல் மீடியால வந்து நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்கலாமா வேணாமா முடிவு பண்ணியிருந்தேன்னா நான் அந்த படத்தை பார்த்திருக்கவே மாட்டேன். ஏன்னா எங்க போனாலுமே வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் விடுங்க, ரிவ்யூ சொல்றவங்க தான் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ்க்கு நிலைமை தான். சோ பேசிக்கலி வந்து எந்த மீம் பேஜ் யாரு என்ன பாசிட்டிவா போட்டாலும் இதுதான், நெகட்டிவா போட்டா திடீர் தளபதி தாக்கப்பட்டார், நீ எல்லாம் தளபதி கூட சண்டைக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஒரு ஈகோ பிரச்சனையும் இருக்கு. எஸ்கே எப்படி அவர் லெவலுக்கு வந்து நம்ம தளபதி கூட படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ஈவன் தோ யாரு பண்றா எதுக்கு பண்றான்னு தெரிஞ்சாலுமே நீ எப்படி ரிலீஸ் பண்ணலாம், எங்க ஆளு கூட ரிலீஸே ஆகல, கடைசி இப்படி ஆகி போச்சு. என்ன சிவாஜி எப்படி இருக்கீங்க? ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க.